நெல் ஜெயராமன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு காவேரி கூக்குரல் இயக்கம் மூலம் 74,000 மரக்கன்றுகள் விவசாய நிலங்களில் நடப்பட்டது. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த நெல் ஜெயராமன் அவர்களின் நினைவு நாள் டிசம்பர் 6ஆம் தேதி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் கொண்டாடப்படுகிறது. நெல் ஜெயராமன் அவர்கள் ஈசாவின் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் நிகழ்வுகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர். ஈசாவின் ஆரம்பகட்ட இயக்கமான பசுமை கரங்கள் திட்டத்துடன் இணைந்து 10,000க்கும் மேற்பட்ட டிம்பர் மரக்கன்றுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு வழங்கியவர். அவரின் எண்ணங்களை நடைமுறைப்படுத்தும் விதமாக ஈசா மரம் நடும் பணிகளையும் இயற்கை விவசாய பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. ஈசா காவேரி கூக்குரல் இயக்கம் நெல் ஜெயராமன் அவர்களின் நினைவு நாளில் 28 மாவட்டங்களில் உள்ள 38 விவசாய நிலங்களில் 251 ஏக்கர் நிலத்தில் மொத்தம் 74,615 மரக்கன்றுகளை நடவு செய்தது. இப்பணியில் விவசாயிகள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். என் பேர் உமாதேவி. இது சேனக்கவுன்னூருங்க, சேலம் மாவட்டம். நாங்கள் நெல் ஜெயராமன் ஐயாவுடைய நினைவு நாளை ஒட்டி நாங்கள் டிம்பர் மரம் நம்ம 5 ஏக்கர் நிலத்துலையும் வைக்கிற ஐடியாவில் இருக்கோம். ஈஷால இருந்து அவங்களோட ஆலோசனை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மரம் நடுறோங்க. திரு நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் நினைவு நாள் டிசம்பர் 6 என்று உள்ள நினைவு நாளின் பொறுத்து எங்கள் மாசிநாயக்கம்பட்டி கிராமம், மாசிநாயக்கம்பட்டி காசி நகரில் உள்ள எங்களது 5 ஏக்கர் நில பரப்பளவில் உள்ள நிலத்தில் ஈசா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக 8,000 மரக்கன்றுகள் நடவு செய்து வருகிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன், வனச்சரகத்தில் வெள்ளிமலை வனச்சரகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். இன்று டிசம்பர் 6 திரு நெல் ஜெயராமன் ஐயா அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்த மரம் நடும் விழாவில் நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். அவருடைய அறப்பரிய பணியை பாராட்டும் விதமாக நாம் இங்கே ஈஷா யோகா மற்றும் காவிரி கூக்குரல் அவரோடு இணைந்து தமிழ்நாடு வனத்துறையும் சேர்ந்து மரம் நடும் விழாவானது நடைபெற்றது. இது கூடிய அனைவருக்கும் நன்றி. ஈசா மூலமாக இதுவரை தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ஏறக்குறைய 12 கோடி மரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழகத்தில் மட்டும் விவசாய நிலங்களில் 1,42,331 மரங்கள் நடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழகத்தில் 1,21,00,000 மரங்கள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 85 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. படிப்படியாக தமிழகம் மற்றும் கர்நாடக விவசாய நிலங்களில் 242 கோடி மரங்களை நடுவதற்கு ஈசா திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் சாதாரண சாகுபடி செய்யும் மற்ற பயிர்களோடு வேலியோரங்களில் டிம்பர் மரங்களை வளர்ப்பதினால் கூடுதல் வருமானம் பெறலாம். தமிழகம் முழுவதும் உள்ள 50 ஈசா நர்சரிகளின் மூலம் டிம்பர் மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு 3 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது.